ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டு இருக்க மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோட் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு நல்ல ஒரு எபிசோட் அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட் ஹாஃபில் காவேரியோட அம்மா ப்ளஸ் கங்கா 2 பேரும் விஜயோட வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அதோட கண்டினியூவேஷன் தான் போகுது. அம்மா ஓடி வந்து உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறோம் நான் பாட்டி, இந்த மாதிரி ராதா பாட்டி சொன்னாங்க அப்படின்ட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா குழந்த. அங்கே போகிறோம், அங்கே விளையாட போகிறோம், அதே மாதிரி காவேரி மிஸ்ஸை பார்க்க போகிறோம் அப்படின்றதுல உடனே அப்பா மேலே இருந்த கோவமும் அப்படியே புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. நான் சாரதா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமாப்பா அப்படின்ட்டு அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்து கோவெல்லாம் போயிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி செம்ம க்யூட் இல்லை. என்ன நடந்தாலும் உடனே சமாதானம் ஆகிறது. அதுதான் அப்பா மகள்னு இல்லை, குழந்தைங்க எல்லாமே அம்மா அப்பா கிட்ட அப்படி தான் இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த மூமெண்ட். நானே கூட்டிகிட்டு வந்து விடுறேன் வீட்டில் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஆட்டோ வெளியில் தான் வெயிட் பண்ணிட்டு நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்ட்டு சாரதா அம்மா சொல்லி வெளியில் பாய் சொல்லு அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோடனே யாழினி பாப்பா அம்மாவை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பி, கட்டி பிடிச்சி ஒரே குதுக்கலம், உள்ளே கூட்டிகிட்டு போய் விளையாடு நர்மதா அப்படின்னு சொல்லி நர்மதா கூட அனுப்பி விடுறாங்க. இந்த சைடு காவேரி பிரின்ஸிபல் மேமை பார்த்து 3 நாளாக காவேரி வரல, என்னென்னு தெரியல மிஸ், நீங்கள் கொஞ்சம் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி கேளுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசிக்கிறாங்க பிரின்ஸிபல் மேம். அப்புறம் யோசிச்சுட்டு ஒரு வழியாக கால் பண்ணுறாங்க. ஏன் 3 நாளாக குழந்தைய அனுப்பலை அப்படின்னு கேட்கவும், நான் ஸ்கூல் மாற்றலான் இருக்கேன் மேம், உங்ககிட்ட இதை பற்றி பேசணும்னு நினச்சேன், நீங்களே கால் பண்ணிட்டீங்க, நான் நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு நாள் வந்து டிசியை மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன் இந்த முடிவு, திடீர் முடிவு வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அங்கே காவேரியோட அப்பாவும் கொஞ்சம் சொல்லவும் வேறு வழியே இல்லாமல் ஒத்துக்கிட்டு, நான் எவ்வளோ பேசி பார்த்தேன் காவேரி, ஆனால் காவேரியோட அப்பா வந்து ஒத்துக்கல, டிசி வாங்க போகிறேன்னு சொல்கிறாருன்னொடனே காவேரியோட மூஞ்சே மாறிடுச்சு, ஒரு மாதிரி டல்லாகிட்டாங்க. இந்த பக்கம் எல்லாம் சாப்பிட்றாங்க. பேத்திலாம் வரவே பிரியாணி, சிக்கன் 65 எல்லாம் செஞ்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரியான ஒரு சின்ன கிளிப்பிங் நல்லா இருந்துச்சு. கை கழுவிட்டு மாப்பிள்ளை ஒரு இடத்துக்கு போகணும் வாங்க அப்படின்னு சொல்லி மாமியார் வந்து கூப்பிடுறாங்க நிவீனை. எங்கே கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு யோசனை. எங்கள் அத்தனை கேட்கவும் வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க மாப்பிள்ளையோட வீட்டுக்கு, அதாவது கார்த்திக்கோட வீட்டுக்கு. காவேரி பார்த்து வச்சுருக்க அந்த மாப்பிள்ளைக்கிட்ட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்ட உடனே காவேரி பற்றி கொஞ்சம் அப்படி இப்படி சொல்லி தான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, உங்ககிட்ட சொன்னாலா, எல்லாத்தையும் மறைச்சிட்டா பார்த்தீங்களா, அதுக்கு தான் சொல்கிறேன் வேண்டாம் இந்த அவள் எந்த நேரத்தில் எப்படி பிஹேவ் பண்ணுவானே தெரியாது, மாமியார்கிட்ட மரியாதையாக இருப்பான்னாலும் தெரியாது, இதுக்காக தான் நான் வேணான்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க, இதுக்கு மேலேயும் நீங்கள் கல்யாணம் அவ்வளோதான் பண்ணிக்கணும் அப்படி ஆசைப்பட்றீங்கன்னா பண்ணிக்கோங்க, அதில் எங்களுக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து சொல்லிவிட்டு குண்டை தூக்கி போட்டுட்டு வந்துட்டாங்க. என்ன அத்தை இப்படி படப்படன்னு பேசுகிறீங்க அப்படின்ட்டு. காவேரிக்கும் அவன் மகளுக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகான ஒரு எபிசோடாக இருந்துச்சு. இங்கே வந்துடுறாங்க. இங்கே கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து சொல்லவும் காவேரிக்கு பயங்கர ஷாக்கு, கோவம். அப்படியே இங்கே அம்முவோட அப்பா மேலே தான் திரும்புது எல்லாம். அம்முவோட அப்பா கிட்டே போய் தாம் தும்னு குதிக்கிறாங்க, நீங்கள் தான் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துனீங்க அப்படின்ட்டு. ப்ரீகேப் ரொம்ப அழகாக இருந்துச்சு. விஜய்க்கு இந்த கல்யாணம் நிறுத்தினது நீங்கள் தானே சொன்னது கூட காதில் வாங்கல, கல்யாணம் நின்று போச்சா அப்படிங்கிற அந்த சந்தோஷம் தான் அவரோட ஃபேஸில் தெரிஞ்சுது. நல்லா இருந்தது இன்றைக்கி எபிசோட். உங்களோட கருத்துக்கள் எப்படி இருந்துச்சு?